என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு ஜனநாயக கட்சியாகும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்காகவும் மக்களுடைய இன்றைய சூழ்நிலை, தமிழகத்தினுடைய சூழ்நிலையானது ஒரு மாற்று அரசு வேண்டும் என்று விரும்புகின்ற நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்காக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை முன்னிறுத்தி தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி நடத்தும் என்று தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். சூறாவளி சுற்றுப்பயணம் அதன் மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்பதற்கு மக்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த உறுதியான செயல்பட்டு வருகிறது. ஆகவே மற்ற கட்சிகள் இதில் இப்படி இருக்கின்றன, அப்படி இருக்கின்றன, மற்றவர்கள் அப்படி செயல்பட என்றெல்லாம் தேவையற்ற ஒரு கேள்வி. அனைத்திந்திய அண்ணா திராவிடம் ஒன்றுபட்ட இயக்கமாக இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிறது தான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதிலே உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டுப்பாடு எந்த ஒரு கட்சியிலும், அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் கட்டுப்பாடு என்பது தேவை. அந்த கட்டுப்பாட்டை, இந்த கடமை கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னாரே, அந்த கட்டுப்பாட்டுடன் இயங்குவது தான் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை வழிநடத்துபவர், சிறப்பாக வழிநடத்துபவர் பழனிசாமி அவர்கள். ஆகவே அவருடைய தலைமையை ஏற்று நாங்கள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிற எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற முடிவு தான் சரியான முடிவாக நான் கருதுகின்றேன். அதன் வழியில் தான் ஆட்சியும் அமையும். கூட்டணி கட்சிகள் பற்றி எப்படி வருகிறார்கள் என்பது அவர்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும். எங்களுடைய எண்ணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம், இரட்டை இலை சின்னம். இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கையை, தமிழ் மொழியும் தமிழ்நாட்டினுடைய உரிமையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி வருவதை தவிர மற்றவர்களுடைய அரசியலில் ஈடுபட்டாலும் அதற்காக வளர்ந்து கொடுப்பதற்கு ஒரு சூழ்நிலை இல்லை என்பதுதான் நான் தெளிவாக சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தம்பிதுரை எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் கூப்பிடுங்க, நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து கட்சியை பலப்படுத்துவோம், ஆட்சி பிடிக்க முடியும், நம்மளால அப்படி இருந்தாதான் ஓட்டுகள் அது தெரியாது அப்படின்னு ஒரு ஏன் அவருக்கு ஒரு அறிவுரை தம்பிதுரை சொல்லக்கூடாது? ஒரு மூத்த கட்சியின் உறுப்பினராகவோ அல்லது தலைவராக இருக்கும் நீங்க, கட்சி என்பது கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டியது ஒரு முக்கியம். அந்த கட்டுக்கோப்பாடு இருக்கும் பொழுது அதன்படி செயல்படுவது எல்லோருடைய கடமை. தம்பிதுரையாக இருக்கட்டும், நான் சீனியர் ஜூனியர்லாம் கட்சியிலெல்லாம் சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. அரசியலில் அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பார்க்க முடியாது. சீனியர் ஜூனியர் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்க்க முடியுமா? எந்த கட்சியிலும் பாருங்கள், தலைமை யார் பொறுப்பேற்கிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது தான் தொண்டர்களுடைய கடமை. ஆகவே நான் ஒரு அரசியல் பல வருடங்களாக இருந்தாலும் என்னுடைய தலைவர், என்னுடைய பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயல்படுவது தான் என்னுடைய கடமையை தவிர அவர் எங்களுடன் ஆலோசனை நடத்துகின்றார் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக அவரை தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுப்பதில்லை. அவர் இதுவரையில் இது போன்ற நிகழ்வுகள், நீங்கள் சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் இதுவரை எங்களுக்கு என்னை பேசும்பொழுதோ வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே தெரியாத ஒன்றை நான் பேசுவதற்கு நான் இது விரும்பவில்லை. தலைவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அமித்ஷாவும் சந்திச்சு பேசுவது இல்ல அழைத்து பேசுவது சரியா சார்? அவங்க அழைச்சாங்களா எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க அழைச்சாங்க, நேரம் எதான பேப்பர் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இல்லை. உங்களுக்கு ஏதாவது மீடியாவில் என்ன இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத ஒரு கருத்தை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை. எனக்கு இது மாதிரி அழைத்தாங்கன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் என்கிட்ட சொல்லலை. என் தலைவர்கள் எல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார், என்கிட்ட சொல்லலையே அவர். இது மாதிரி அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்தை என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. அது அவங்க கட்சியினுடைய இது, எங்கள் கட்சியினுடைய கருத்து எங்களுக்கு சொல்லுகிறோம். அந்த மற்ற கட்சிகள் செயல்படுவது எப்படி எங்களுக்கு தெரியாது. முன்னணி தலைவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அமித்ஷாவும் சந்திச்சு பேசுவது இல்ல அழைத்து பேசுவது சரியா சார்?
சார் அவங்க வந்து அழைச்சாங்களா எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க அழைச்சாங்க நேரம் எதுவும் பேப்பர் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன், எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இல்லை. உங்களுக்கு ஏதாவது மீடியாவில் என்ன இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத ஒரு கருத்தை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. எனக்கு இது மாதிரி அழைத்தாங்கன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் என்கிட்ட சொல்லலை. பிறகு என் தலைவர்கள் எல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன் இது மாதிரி எதாவது சொன்னார், என்கிட்ட சொல்லலையே அவர் இது மாதிரி வந்தால் அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்தை என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. அது அவங்க கட்சியினுடைய இது, எங்கள் கட்சியினுடைய கருத்து எங்களுக்கு சொல்லுகிறோம். அந்த அந்த மற்ற கட்சிகள் செயல்படுவது எப்படி எங்களுக்கு தெரியாது.